கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறோமா? ஆமீன். ரொம்ப கம்மியா இருக்க, சத்தமா இல்லையே. நான் திட்டினேன்னா உங்க முகலாம் எப்படி மாறும்? என்ன எப்படி பேசுறாங்கன்னு சொல்லுவீங்கல்ல. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறது போல அடிமையை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய ஜனங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையை கொடுத்து திருப்திப்படுத்தி ஆண்டவரை மகிழ்ச்சியோடு அனுப்பும்படியாய் உதவி செய்யுங்க. ஆண்டவரை உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இங்க பார்த்தோன்னா ஆகாரை நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அவ ஒரு அடிமை பெண், சாராளுக்கு அடிமையாய் கொடுக்கப்பட்டவள். அவள் ஆபிரகாம் திருமணம் செய்த பொழுது, அவள் கர்ப்பம் தரித்த பொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினதினாலே அவள் தள்ளப்பட்டவளாய் அந்த இடத்துல மாறுகிறாள். இங்க என்னன்னு பார்த்தோன்னா தலைப்பு அடிமை பெண்ணின் வாழ்வு. தலைப்பு அடிமை பெண்ணின் வாழ்வு. கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அடிமையின் வாழ்வை கூட அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். பெரிய ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் தேவன் மாத்திரம் அல்ல, தம்முடைய ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் அல்ல, ஒரு அடிமையின் வாழ்வை கூட அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை அடிமைத்தனத்துல இருந்தாலும், கண்ணீரோடு வேதனையோடு இருந்தாலும், தள்ளப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை காண்கிறார். உண்மை இருந்தாதான் காண்பார். உண்மை இல்லைன்னா உங்க முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டார். நாமளும் அப்படிதானே, உண்மையா இருக்கிறவங்கள தான் பார்ப்போம். பொய்யும் பித்தலாட்டம் பண்றவங்க முகத்தை கூட பார்க்க நம்ம விரும்ப மாட்டோம். தேவனும் அப்படிதான், உண்மை உள்ளவர்களை அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். உண்மையோடு அவரை தேடி நோக்கி பார்க்கிறவர்களை அவர் என்ன பண்றாருன்னா காண்கிறவரா இருக்கிறார். அப்போ முதலாவது ஆகார் தள்ளப்பட்டாள். ஆபிரகாம் சொல்றாரு, உன் அடிமை பெண் ஆகார் உன் கரத்துல இருக்கிறா, உனக்கு இஷ்டமானபடி செய்யின்னு சொல்லும் போது சாராள் அவளை கடினமாய் நடத்தினதுனால அவளை விட்டு அவ ஓடி போனாள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கடினமா இருக்கலாம், சூழ்நிலைகள் ரொம்ப கடினமா இருக்கலாம், மோசமான சூழ்நிலையில நாம இருக்கலாம், தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். தேவன் சொல்கிறார், நான் உன்னை காண்கிறேன், நான் உன்னை காண்கிறேன். அப்ப தள்ளப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற ஒருத்திய பார்த்து கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 6வது வசனம் பார்த்தோன்னா, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான சிறியை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்போ கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான சிறியை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் கண்டார், தேவன் கண்டார். அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை தள்ளப்பட்ட வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை, மனம் நொந்து போன ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் தேவன் நம்மளை பார்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கை அங்க அப்படிதான் இருந்தது. சாராள் ரொம்ப கடினமா நடத்தினதுனால அவ தள்ளப்பட்டு போற ஒரு வாழ்க்கையை வந்துட்டா. அந்த இடத்தை விட்டு அவ ஓடி வரா. ஏன் தள்ளப்பட்டாள்? தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினதினால அவள் தள்ளப்பட்டாள். உபாகமம் 32:15 சொல்லுது, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். 1 சாமுவேல் 2:30 கர்த்தர் சொல்றார், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக.
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவ என்ன பண்ணானா, சாராளை அவ அற்பமாய் எண்ணினாள். நம்ம நினைக்கலாம், இவ சாராள் தேவனுடைய பிள்ளை, வாக்குத்தத்தம் பெற்றவள், ஒரு அடிமையை இவ்வளவு கடினமா அவ நடத்தினால ஆண்டவரும் அதை கேட்காத அவ கையின் கீழே அடங்கி இருன்னு முதல் தரம் அனுப்பி வச்சார. ஏன் அப்படின்னு நான் கூட யோசிச்சேன், ஏன் சாராள் இவ்வளோ மோசமா நடந்து கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா அவ மேல தவறே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்தவள் சாராள். ஒரு அடிமை பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவள் கொடுக்கிறா. என்னால வாழ முடியல, ஒரு புத்திர பாக்கி எனக்கு இல்லை, உன்னால என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும் உருவாகட்டும் சொல்லி அவ கொடுக்கிறா. இவ ஓடி போறது அந்த ஆகாரு திருமணம் ஆகும் பொழுதே ஓடி போயிருக்கணும். திருமணம் ஆகும் பொழுது அவருக்கு 85 வயது, ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு 75 வயசு, ஆகாருக்கு 20 வயசு. அப்போ ஒரு 85 வயதுள்ள ஒருவரை திருமணம் பண்ணி கொடுக்கறாங்கன்னு சொன்னா 20 வயசு பொண்ணு இப்ப சம்மதிக்குமா? அப்போ ஓடி போகணும்னா அவ அப்பவே ஓடி போயிருக்கணும்ல. திருமணம் ஆகும்போதே அவ ஓடி போயிருக்கணும், வயசானவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓடி போகல. ஏன்னு சொன்னா, சாராள் அந்த இடத்துல அவளை நன்றாக கவனித்து கொண்டு இருந்திருக்கிறா, நல்லா பார்த்து இருந்திருக்கிறா. திருமணம், அதனாலதான் இவ திருமணம் பண்ண ஒத்து கொண்டு இருக்கிறா. இவ தன்னுடைய வயிற்றிலே பிள்ளை உருவான போது நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, சாராள் அந்த இடத்துல ஒரு ஆபிரகாமுக்கு மனைவியா இருக்கிறா. அந்த ஸ்தானம் இவளுக்கு கிடைக்கும்னு ஒரு வேளை அவன் நினைச்சிருக்கலாம். எல்லாரும் என்னை மதிப்பாங்க, எல்லாரும் என்னை உயர்வா நினைப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவ திருமணம் பண்ணிக்கினா. எனக்கு இப்ப அடிமை வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல உயர்வு கிடைக்க போகிறது, ஆபிரகாமின் மனைவி என்ற அந்தஸ்து மரியாதை கிடைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அவ ஒருவேளை ஒத்துட்டு இருந்திருக்கலாம். இவ கர்ப்பம் தரிச்ச உடனே அவளை அற்பமா எண்ண ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் நான் தான் எல்லாம், உனக்கு வயசாயிடுச்சு, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அதனாலதான் இந்த சாராளுக்கு மனசுல கஷ்டம், வேதனை வந்ததுனாலதான் அவ ஆகாரை கடினமாய் நடத்தினார். அதனால அவ விட்டு ஓடி போயிட்டா. நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், சாராள் தப்பானவ, கடினமா நடத்தி இருக்கிறா, ஆண்டவர் கூட அதை கண்டுக்கல, கையின் கீழ் போய் அடங்கிரு. ஏன்னா தேவனுடைய சிட்சை ஆகாரின் மேல் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளை அவளை இவள் அற்பமாய் எண்ணினாள். அந்த சிட்சை இருந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்ம ஒருத்தர் அசட்டை பண்ணவோ கனவீனப்படுத்தவோ நம்ம கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படி செய்யும் பொழுது அவருடைய சிட்சை நம்ம மேல இருக்கும். யோனா 2:4 பார்த்தோம்னா, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஆகவே எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அப்போ ஆகாரின் மேல் கர்த்தருடைய சிற்றை இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துல அவள் கடினமாய் நடத்தப்பட்டா. முதல் முறையா அவ ஓடி வரும்பொழுது அவர் என்ன பண்றாரு, அவ கையின் கீழ்ப்பை நீ அடங்கி இருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அவள் அற்பமாய் எண்ணினது ஒரு தவறு. தேவனுடைய பிள்ளையை அற்பமாய் எண்ணினது தவறு. அதனாலதான் தேவனுடைய சிற்றை ஆகாரின் மேல் இருந்தது, அவள் கடினமாய் நடத்தினாள். நம்ம யாரையாவது அற்பமா நினைச்சோன்னா அந்த சிற்றை நம்ம மேல இருக்கும். கர்த்தருக்கு நாம கணக்கு கொடுக்கணும், அவர் கரெக்டா பதில் கேட்பாரு. தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, ஊழியக்காரரை அசட்டை பண்ணோன்னா நம்ம மேல சிற்றை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அது நம்மளை தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மளை தள்ளி விட்டுடும். ஆதியாகமம் 16:9 கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. போக முடியுமா? முதல் முறை தான் சொன்னாரு போய் அடங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ அடங்கி இருந்தா, 2வது கடினமா நடத்தினதுனால ஓடி போனா. அவ செய்த ஒரே ஒரு தவறு அற்பமாய் எண்ணினாள். அந்த தவறுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அவள் அனுபவித்தாள். தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏசாயா 54:7 சொல்லுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை
சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்றார். எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளிட்டாங்க அவங்க, அதனாலதான் கடினமா நடத்துறா அவ. இவ இருந்தா நம்மளுக்கு இங்க பிரச்சனை வந்துடும், என்ன அற்பமாய் என்றான்னு சொல்லிதான் அவ கடினமாய் நடத்தி தள்ளினதாலதான் இவ ஓடி வந்துட்டா. ஆண்டவர் என்ன சொல்றார்? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அப்ப கர்த்தர் நம்மையும் சேர்த்து கொள்ளுவார். தள்ளப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அங்கலாய்ப்பு அதிகமா இருக்கும். அவளுடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்டார். ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போல இருக்கிறீங்கன்னா உங்க அங்கலாய்ப்பை தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 16:11 நம்ம பார்த்தோம்னா, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. அப்ப தள்ளப்பட்டவர்களுடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களோட அங்கலாய்ப்பையும் என்னுடைய அங்கலாய்ப்பையும் தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லையா, நான் சொல்ற காரியத்தை கேட்க யாருமே இல்லையான்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய அங்கலாய்ப்பையும் தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார். அங்கலாய்ப்பு என்றால் என்ன? ஆத்துமாவின் கசப்பு என்று அர்த்தம். அங்கலாய்ப்பு என்றால் ஆத்துமாவின் கசப்பு. யோபு 7:11 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். அங்கலாய்ப்புனா ஆத்துமத்தின் கசப்பு. நம்ம ஆத்மா ரொம்ப சோர்ந்து போய் கசப்பானதுனால தான் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அந்த இடத்துல எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, கடினப்படுத்துறாங்கன்னா நம்ம ஆத்மா கசப்பாயிடும். அங்கே இனி இருக்கவே கூடாது, போகவே கூடாதுன்னு நாம நினைப்போம். அதுதான் அங்கலாய்ப்பு. ரெண்டாவது பார்த்தோன்னா அங்கலாய்ப்பு என்றால் என்னன்னா என் முகத்தின் துக்கம் என்று அர்த்தம். என் முகத்தின் துக்கம்தான் அங்கலாய்ப்பாய் வெளியே வருகிறது. யோபு 9:27 என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னாள். இதை நம்மளால மாற்ற முடியுமா? நம்மளுடைய அங்கலாய்ப்பையும் துக்கத்தையும் மாற்ற முடியுமா? என் முகத்தின் துக்கத்தை மாற்றக்கூடியவர் தேவன் ஒருவர் தான். மனுஷங்கெல்லாம் முகத்தை பார்க்கறாங்க, அவர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கிறது தான் முகத்துல தெரியும். அப்போ அவளுடைய இருதயத்துல எவ்வளோ அங்கலாய்ப்பு, எவ்வளோ துக்கம், எவ்வளோ கசப்பு இருந்தா அதை அவளுடைய முகத்துல கர்த்தர் பார்த்திருப்பார். மூன்றாவது நம்ம பார்த்தோம்னா அங்கலாய்ப்பு என்றால் வாதை தவிப்பு என்று அர்த்தம். வாதை தவிப்பு என்று அர்த்தம். இப்ப இன்றைய தினம் நம்ம யோபு 23:2 பார்த்தோம்னா, இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பை முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. உன் அங்கலாய்ப்பு ஆறுதலாய் மாறும், 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். தள்ளப்பட்டவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை தேவன் கேட்டு அவளை சேர்த்து கொண்டார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பையும் கர்த்தர் கேட்டு நம்மளையும் அவர் சேர்த்து கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர்களை தள்ளி விட்டாங்க, அவளை தள்ளி விட்டாங்க எல்லாருமே. அப்புறமா சேர்த்து கொண்டாங்க. அவளுக்கு ஒரு சந்ததியை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். யோபு 42:11 பார்த்தோன்னா நம்ம, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். முதலிலே அவனை தள்ளிட்டாங்க, ரெண்டாவது அவனை சேர்த்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தங்க காசை கொடுத்து இரட்டிப்பான நன்மைகளினாலே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். தள்ளினவங்களாம் இப்போ ஒப்புரவாகும்படி செய்தார். யோபுவை தள்ளின எல்லாரும் ஒப்புரவாகும்படி கர்த்தர் செய்தார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் நம்மளை தள்ளி விடுறாங்களோ கர்த்தர் அவங்க நம்ம இடத்துல ஒப்புரவாகும்படி செய்வார். நீங்க வருத்தப்படாதீங்க, என்னை இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி தள்ளிட்டாங்களே, இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு தேவன் அவர்களை ஒப்புரவாகும்படி செய்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே உன்னையும் என்னையும் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தள்ளப்பட்டவருடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்டார்.
உங்களுடைய அங்கலாய்ப்பையும் என்னுடைய அங்கலாய்ப்பையும் கேட்டு தேவன் இருமடங்கு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா கர்த்தருடைய கையின் கீழ் போய் அடங்கி இருக்கணும். ஒப்புரவாக்கினார்னா ஆதியாகமம் 16:9-10 அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. உறுதியான ஒரு வாக்குறுதி அவளுக்கு கொடுக்கிறார். நீ அடங்கி இரு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றி உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது தள்ளப்பட்டவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை கேட்டு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். 2வது நம்ம பார்த்தோன்னா தனிமையானவள். ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். தனிமையான ஒரு வாழ்க்கை. வனாந்தரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக தான் இருப்பாங்க. அந்த இடத்துல அவள் போய் என்ன பண்றா, தனிமையாக அலைந்து திரிகிறாள். சங்கீதம் 25:16 பார்த்தோன்னா என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். சங்கீதம் 102:7 நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். தாய் தகப்பனும் கைவிட்டாங்க, பார்வனும் கைவிட்டான், கணவனும் கைவிட்டான். ஒரு பிள்ளையை வைத்து கொண்டு தனிமையாக வனாந்தரத்தில் இருக்கிறான். இன்னைக்கு ஒரு வேளை தனிமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், வனாந்தரம் போல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். யாருக்கிட்டையும் அது சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அழுகுரலை கேட்கிறார். தனிமையானவர்களின் அழுகுரலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்கிறார். ஆதியாகமம் 21:16 பார்த்தோன்னா பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அப்போ தனிமையானவர்களுடைய அழுகுரலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய அழுகுரலையும் என்னுடைய அழுகுரலையும் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு யாரும் இல்லை, ஒரு 4 சவுத்துக்குள்ளே நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், வேதனை அடைஞ்சு கொண்டு இருக்கலாம், எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்தோம் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் தனிமையாக இருக்கிறேன், யாரும் என்னை சேர்த்து கொள்ளலைன்னு. ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நம்ம பாடணும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. சொந்த பந்தங்கள் இல்லாமல் வாழ்ந்துடலாம், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நல்லா இருக்காது. அவர் இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்காது. இங்கே பார்த்தோன்னா நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரூத் 1:5 பின்பு மக்லோன் கில்யோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளாயிட்டான் நகோமி. தனிமைக்கு காரணம் என்னன்னா தேவனை விட்டு விலகி செல்வது. பஞ்சம் வந்தோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனை விட்டு மோவாப் தேசத்திற்கு போய்விட்டாங்க. ரூத் 1:13 அவங்க சொல்றாங்க, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். 1:21 பார்த்தோன்னா நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பார்த்தோன்னா தனிமையான ஒரு வாழ்க்கை. போகும்பொழுது கணவரோட பிள்ளைகளோட போனாங்க, இப்போ வரும்பொழுது யாருமே இல்லை, தனித்தவளாய் வருகிறாள். ஏன்னா தேவனை விட்டு விலகி செல்வது தான் தனிமையான வாழ்க்கை. நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறீங்களா? தேவனை விட்டு விலகி இருக்கிறோமா? தேவனோடு தான் இருக்கிறோம், ஆனால் தேவனுக்குரிய ஒரு காரியத்தையும் நம்ம ஒழுங்காக செய்ய மாட்டோம். தேவனுக்கு பிரியமானது எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று மாற்றம் நம்ம சொல்லுவோம் இல்லை? இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் கிறிஸ்தவங்க ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு பிரியமான நிறைய காரியத்தை அவங்க செய்கிறது கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை செய்து விட்டு நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னு சொல்றது.
தேவனை விட்டு விலகுவதே நம்முடைய தனிமைக்கு காரணம். நீங்க தேவனோடு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தனிமை என்ற சொல்லுக்கு இடம் கொடுக்காதபடி எல்லாவற்றிலும் ஒரு பூர்த்தியை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகி போகிறதுனால தான் தனிமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எதை செய்யாதன்னு சொல்லுவோமோ அதை தான் செய்வோம். கர்த்தரும் செய்யாதன்னு சொன்னா அதை தான் செய்வோம். நீ போகாதன்னு சொன்னா அங்கதான் போவோம். நீ இதை செய்யாதமான்னு சொன்னா அதை தான் செய்வோம். எல்லாத்தையும் செய்து விட்டு கர்த்தருக்கு முன்பாக வந்து நான் அவருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் அவருக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்லுவோம். கர்த்தர் பார்க்கறாரா இல்லையா? பஞ்சம் வந்தப்போ இவங்க போனாங்க, மற்றவங்க அந்த ஊர்ல தானே இருந்தாங்க. ஏன்னா அவ வரும்போது சொல்றாங்க, இது நகோமியா இவள்னு சொல்றாங்க. அப்ப பாதி பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்ப இவ தேவனை விட்டு விலகி போனதுனாலதான் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவளானால். ஏசாயா 1:28 நாம் வாசிக்கிறோம், துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். எரேமியா 17:13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். அப்ப என்ன பண்ண, அவரை விட்டு நம்ம போயிட்டோன்னா துரோகிகளா நம்ம மாறிடுறோம். மத்தேயு 12:30 பார்த்தோன்னா, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னை சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அவரோடு இல்லைன்னா நம்ம சிதறடிக்கப்பட்டுறோம். தனிமையான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனோடு இல்லைன்னா, அவர் இல்லைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரூத் 1:6 பார்த்தோன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டாள். எழுந்து வந்தா கேள்விப்பட்டதுனால. அது ஜனங்களை மாத்திரம் சந்திக்கிறதல்ல, அந்த இடத்துல தனிமையா இருக்கிற அவளையும் தேவன் சந்தித்தார் என்றுதான் அர்த்தம். ஏன்னா அந்த இடத்துல அவள் கேள்விப்படுகிறார், தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்படும் பொழுது அவன் மோவாப் தேசத்திலிருந்து இங்க வருகிறார். அப்ப அவளையும் தேவன் சந்தித்து திரும்ப தம்முடைய சமூகத்திலே சேர்த்துக்கொள்ள அவரு வழி நடத்துகிறார். அப்போ உங்களையும் என்னையும் தேவன் திரும்ப அவருடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளுவார். தனிமைப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் தனிமையா இருக்கிறேன், கணவர் இல்லாம இருக்கிறேன், பிள்ளைகள் இல்லாம இருக்கிறேன், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு திருப்தியை தேவன் கொடுப்பார். தனிமையா இருக்கிறவங்களுக்கு முதலாவது தேவன் திருப்தியை கொடுத்தார். ரூத் 2:18 அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். வந்தோன்னுமே ஒரு திருப்தி ஆண்டவர் கொடுத்தார் தனிமையானவளுக்கு. இந்த இடத்துல அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாம வந்தாங்க. மாமியும் மருமகளும் தனிமையானவங்களை வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு திருப்தியை தேவன் கொடுத்து நடத்துகிறார். போவாசின் வயல்வெளிக்கு அவள் போகிறார். அந்த இடத்துல அவர் அவளுக்கு அனுசாரியாய் நடந்து கொண்டு அவளுக்கு அந்த கோதுமையை கொடுக்கிறார். அவள் சாப்பிட்டு திருப்தியாகி மீந்ததை தன் மாமிக்கு எடுத்து வந்து கொடுக்கிறார். அப்ப தனிமையானவர்களுக்கு முதலாவது அவர் என்ன பண்றாருன்னா திருப்தியை கொடுக்கிறார். ரெண்டாவது, தனிமையானவர்களுக்கு நிலையான ஆதரவை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ரூத் 2:20 பார்த்தோன்னா, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். அப்ப ரெண்டாவது, நிலையான ஆதரவை கர்த்தர் கொடுத்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இங்க எல்லாருக்கும் நிலையான ஆதரவை கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கு திருப்தியை கொடுப்பார். மூன்றாவது பார்த்தோன்னா, தனிமையானவர்களுக்கு சுகமும் சௌக்கியமும் உண்டாக ஆலோசனை கொடுத்தார். ரூத் 3:1 பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அப்ப அவங்க சௌக்கியமா இருக்கும்படி மருமகளுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து அந்த வழியிலே நடந்து அவள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டா. அப்ப நமக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு சுகமும் சௌக்கியமும் உண்டாகுகிற ஒரு ஆலோசனையை கொடுத்து தேவன் நம்மள நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நாலாவது பார்த்தோன்னா, தனிமையானவர்களுக்கு சந்ததி அற்று போகாதபடி அவர் தயவு செய்ய
வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ரூத் 4:14 பார்த்தோன்னா, அப்பொழுது ஸ்ரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவ்வளவுதான், தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று அவள் நினைத்த நேரத்திலே அவளுக்கு ஒரு சந்ததியை தேவன் உருவாக்கி கொடுத்து அவளே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சந்ததி அற்று போகாதபடி தயவு செய்தார். அப்ப நமக்கும் தேவன் தயவு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தனிமையானவர்களுக்கு 5வது என்ன செய்தார்னா, பட்ட மரத்தை பசுமையாக்கினார். நகோமியால இனிமேல் குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது, அவங்க வயசானவங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மருமகளை வைத்து அவங்களுடைய சந்ததி அற்று போகாதபடி, நான் தனிமையான்ட்டேன்னு அவன் நினைக்காதபடி ஆண்டவர் ஒரு சந்ததியை அவளுக்கு உருவாக்கி கொடுத்தார். அப்ப தனிமையானவர்களுக்கு திருப்தியை கொடுக்கிறார், நிலையான ஆதரவை கொடுக்கிறார், சுகத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிறார், சந்ததி அற்று போகாதபடி தயவு செய்தார், பட்ட மரத்தை பசுமையாக்கினார். அப்போ உங்களுக்கும் ஒரு சந்ததி நிச்சயமாய் உண்டு. பட்டமரமாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். ஒன்றுமே, பட்ட மரம்னா எப்படி? ஒன்றுமே இருக்காது அதில். அதுதான் பட்ட மரம். அது காய்க்கவும் செய்யாது. ஆனால் அந்த பட்ட மரத்தை ஆண்டவர் துளிர்விட செய்கிறவர். ஏசாயா 11:1 வாசித்தோன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆண்டவர் நம்மளை செழிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். சந்ததி அற்று போகாதபடி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அவர் ஆகாரை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவரை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததி முடிந்து போய்விடும் என்று அவன் நினைச்சிருப்பா. என்னுடைய சந்ததி முடிந்து போய்விடும் என்று அவள் நினைத்திருப்பாள். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு குமாரனை கொடுத்த, அந்த குமாரனுக்கு ஒரு சந்ததியை நான் கொடுத்து அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. தனிமையானவளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம தனிமையாக இருக்கிறோன்னா கர்த்தர் நம்மளோடு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். உனக்கு நிச்சயமாக ஒரு சந்ததி உண்டு, நிச்சயமாக உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நீ தனிமையானவள் கிடையாது. அதனால் வயசானவங்களை எனக்கு திரும்ப குழந்தை பிறக்க நினைக்காதீங்க. உங்கள் பேர பிள்ளைங்க தான் உங்களுக்கு சந்ததி இல்லை, உங்கள் எதிர்காலம் தான் உங்களுக்கு சந்ததி. சந்ததி அற்று போகாதபடி காக்கிற தேவன் அவர். வயசாயிட்ட பிறகு நம்மளுக்கு திருமணம் ஆகாது, நம்ம பேர பிள்ளைங்களை தான் நம்ம தூக்கி கொஞ்ச முடியும். அந்த மருமகளுக்கு அவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்தினால். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மருமகளுக்கு ஆலோசனை சொல்கிறோம்? மாமியாரும் மருமகளும் சிரிக்கிறாங்க, எளியும் புளியமாக தான் இருப்பாங்க இல்லை. எனக்கு எங்கள் மாமியாருக்கெல்லாம் சண்டை வந்ததில்லை, ஆனால் அவங்க என்னை நிறைய திட்டியிருக்காங்க. நான் பேசுனது கிடையாது இது வரைக்கும். 27 வருஷம் ஆகுது, ஒரு நாளை நாங்கள் சண்டை போட்டது கிடையாது. தேவனுடைய ஆவியானவர் நம்மளை நடத்துவார். அந்த அம்மா ஆலோசனை கேட்டு அவள் நடந்தா. அந்த ஆலோசனை கேட்டபடி அவளுக்கு ஒரு சந்ததி உருவானது. பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்கணும். பெரியவங்களோட வார்த்தையை, வீட்டில் வயசானவங்க ஒருத்தவங்க இருந்தால் அவங்களுக்கு கனம் கொடுக்கணும், அப்பா அம்மாவை மதிக்கணும். அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறார். அவங்க இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒன்றும் வந்தில்லை. அவங்க நம்மளை திட்டுறாங்க, கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நல்லதுக்கு தான். மாமியினுடைய வார்த்தையை அவள் கேட்டதுனால தான் இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை அவள் பெற்றுக்கொண்டா. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ பெரியவங்க ஜெபிச்சுட்டு சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்கணும். நான் கூட ஏதாவது சொன்னால் பசங்க சொல்லுவாங்க பூமர் ஆண்டின்னுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது சொன்னால் சொல்லுவாங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்க வீட்டில். பூமர் ஆண்டி மாதிரி பேசுகிறீங்கம்மா. பாஸ்டர் சொல்லுவாங்க, பூமர் அங்கிள் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னுட்டு. சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்போ எனக்கு எல்லாம் தெரியும், ஆமாம் இவர் சொல்ல வந்துட்டார் அப்படின்னு நிறைய வீட்டில் பேசுகிறாங்க. பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்கும் பொழுது தான் நம்மளுடைய வீட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். 3வது ஆகார் தாகம் நிறைந்தவள். அவள் எப்படி இருந்தாள்னா தாகம் நிறைந்தவளாக இருந்தாள். ஆதியாகமம் 21:15-19 வாசிக்கலாம். 15 துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு அம்பு எய்யும் தூரத்திற்கு போயிட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் அழுது கொண்டிருந்தாள்.
19 பார்த்தனா, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் அவளுடைய கண்களை திறக்கிறார். தாகம் நிறைந்தவள் வனாந்தரத்திலே, பிள்ளை